அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவுகள் ஒன்றான ஐடிபிபிஎஃப், அதாவது இந்தோ தீபத்தியன் பார்டர் போலீஸ் போர்ஸ். இந்த இந்தோ தீபத்தியன் எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐடிபிபியை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் அண்ட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் இதுக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் கேண்டிடேட் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் அண்ட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி நான் கேஜெட்டட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு கீழே வரும். இதுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்து லெவல் 3ல் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கான பே ஸ்கேல். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிசியன்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பிஎஸ்டி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக், இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மோட்டார் மெக்கானிக் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடிஐ 3 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். இல்லை நீங்கள் டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக், இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐடிஐ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவான ட்ரேடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெஸ்பெக்டிவான ட்ரேடில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் இதில் யூஆரில் 2 வேக்கண்டும், எஸ்சியில் வேகன்சி கொடுக்கல, எஸ்டியில் 3 வேக்கண்டும், ஓபிசியில் 1 வேக்கண்டும், யூடபிள்யூசியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் இதில் யூஆரில் 17 வேக்கண்டும், எஸ்சியில் 7 வேக்கண்டும், எஸ்டியில் 7 வேக்கண்டும், ஓபிசியில் 7 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 6 வேக்கண்டும், டோட்டலாக 44 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக இந்த ரெக்யூர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https.recruitment.itpolice.nic.in அப்படின்னு தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி, எஸ்டி, எக்ஸைஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 28, 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 24, 2024 ஜனவரி 22, 2025 வரைக்கும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இருக்கக்கூடிய தகவலை நான் சொல்லிட்டேன். இதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து மறக்காமல் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.